ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி திருவண்ணாமலை தீபம். நல்லா பார்த்துக்கோங்க, நல்லா சாமி கும்பிடுங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப பிரதோஷமோட திருவண்ணாமலை தீபம் வர்றது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அதுவுமா வந்திருக்கு. ஆனால் ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த நாளில் வந்து நீங்கள் என்ன வேண்டுனாலும் அது வந்து கடவுள் கொடுப்பாரு. அதாவது இந்த நேரம்னு கிடையாது, எப்போவுமே எந்த நேரமும் வந்து ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா சொன்னாவே அந்த நிமிஷமே அவர் ஓடி வருவார். அவரோட குணம் அப்படிதான், அந்த கடவுளோட குணம் வந்து அப்படிதான். யார் கூப்பிட்டாலும் ஓடி வருவார். அதுதான் கடவுளோட குணம்னு சொல்லுவாங்க. நீங்கள் இந்த 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 இதுதான் இந்த நேரத்தில் தான் திருவண்ணாமலை தீபம் கூப்பிட்டா தான் வருவார் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்போவுமே அவரை வந்து ஓம் நம சிவாய சொன்னாவே அவர் ஓடோடி வருவார். அவர் பக்தர்களுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் முருகப்பெருமானும் விநாயகர் பெருமானும். அதனால் நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கோங்க. திருவண்ணாமலை தீபம் வந்து பார்க்குறது ரொம்ப விசேஷம். அது பிரதோஷம் அப்போ பார்க்குறது ரொம்ப விசேஷம். சாமி அலங்காரம் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கா பாருங்கள். அது பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். சிவபெருமான் இதை நான் காட்டுறேன். இன்றைக்கி வந்து திருவண்ணாமலை தீபம் தானே, சிவபெருமான் பாருங்கள் அழகாக வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா சிவன், பார்வதி அம்மா, நந்தி தேவன் எவ்வளோ பெருசாக இருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பூஜை பண்ணேன். கொஞ்சம் சிம்பிள் பூஜை தான் பண்ணேன். இப்போ சாமி கும்பிட்டுக்கோங்க. நீங்களும் நான் சாமி கும்பிட்டுக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து சாமி இது வந்து ஒரு தனியாக போடுறேன், நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க.